கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அன்பானவர்களே, நீங்க திருமண பத்திரிகையெல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த திருமண பத்திரிகையில பரிசுத்த விவாக அழைப்புதல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த விவாகம், இந்த திருமணம், அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. என்னன்னு? பரிசுத்த விவாக அழைப்புதல். அப்ப திருமணம் என்பது ஒரு பரிசுத்தமான பந்தம், ஒரு பரிசுத்தமான நிகழ்வு, ஒரு பரிசுத்தமான உணர்வு. சரி, ஏன் அதை அப்படி சொல்றாரு? திருமணம்னா முதல் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆண்மகன், அந்த ஆண்மகனுடைய விழா எலும்பு, அதிலே ஒரு பெண் உருவாக்கப்படுகிறார். அந்த பெண் எங்கேயோ இருக்கிறார். ஏதோ ஒரு தேசத்துல, ஏதோ ஒரு நாட்டுல, ஏதோ ஒரு ஊர்ல, யாரோ முன்பின் அறியாத ஒரு வீட்டுல அந்த பெண் பிறந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறார். இந்த ஆண்மகன் எங்கேயோ ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட நாள் வருகிற போது இந்த இரண்டும் ஒன்று சேரணும். அது வரைக்கும் இவனும் குறை உள்ளவன், அவளும் குறை உள்ளவன். இந்த ஆண்மகனும் குறையுள்ள ஒரு மனிதன். ஏன்னா அவனுக்கு ஒரு விழா எலும்பு இல்லை. அங்கே இருக்கிற அந்த பெண்ணானவள், அவளும் குறை உள்ளவன், அவன் மாமிச பலவீனம் உள்ளவன். இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும். இந்த ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் அது முழு சரீரமாக மாறும், ஒரே சரீரமாக மாறும், ஒரே மாமிசமாக மாறும். அப்ப இந்த உறவை, இந்த மாமிச சரீரத்தையும் அந்த விழா எலும்பையும் கண்டுபிடித்து, தேடி கண்டுபிடிச்சு அவர்களை ஒன்றிணைத்து ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த இரண்டு மாமிச உருவங்களையும் ஒரே மாமிசமாக மாற்றி அனைவருக்கு முன்பாக அவர் இந்த ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி அவர்களை ஒன்றிணைச்சு வைக்கிற அந்த பரிசுத்த நிகழ்வு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் திருமணம். நம்ம வேதாகமத்தை பொறுத்த மட்டில அவர்கள் ஒரே மாமிசமாய் இருக்கணும். அதைத்தான் இங்க சொல்றார். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. அது ரொம்ப மதிக்கத்தக்கது, அது ரொம்ப உயர்ந்தது, அது ரொம்ப பரிசுத்தமானது. அதை அவமதிக்க கூடாது. திருமணத்தை யாரும் அவமதிக்க கூடாது. திருமணம் என்பது ஒரு கனமுள்ள, ஒரு மதிக்கத்தக்க, ஒரு மாண்பு மிகு ஒரு நிகழ்வு, ஒரு பந்தம். ஒருவருக்கொருவர் முகம் அறியாம இருப்பாங்க. எங்கேயோ இருந்து கடந்து வளர்ந்து அந்த நேரத்துல, அந்த சமயத்துல, சரியான நேரத்துல அந்த இரண்டு உருவங்களை ஒன்றிணைத்து ஒரே மாமிசமாக வைக்கிற அந்த உன்னதமான உறவுக்கு பேர் தான் திருமணம். இது ரொம்ப கனம் உள்ளது. இதை எவன் கனவீனப்படுத்தினாலும் கர்த்தருக்கு முன்பாக அவன் தண்டிக்கப்படக்கூடிய. யார் திருமணத்தை அவமதிக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக அதாவது தண்டிக்கப்படுகிற கூடியவர். அப்புறம் சொல்றாரு, விவாக மஞ்சம் அசுசிப்படாதாயும் இருப்பதாக. மஞ்சம் அப்படின்னா இவர்களுக்குள்ளே ஒரு உறவு ஏற்படக்கூடிய ஒரு இடம், இவர்கள் இருவரும் ஒன்றாய் இணையக்கூடிய ஒரு இடம், இரண்டு உடல்களும் ஒன்றாய் இணையக்கூடிய ஒரு மஞ்சம். மஞ்சம்னா அத படுக்கைன்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு இடம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர்கள் ஒன்றிணையக்கூடிய இடம் அசுசிப்படக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. அந்த உறவு ரொம்ப கண்ணியமா இருக்கணும், அந்த உறவு புனிதமானதா இருக்கும். ஏன்னா இன்னொரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான உறவு.
அந்த உறவை யாரும் அசிசிப்படுத்தக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் இணைத்தது அல்லது தேவன் இணைத்தது. அப்படிப்பட்ட மஞ்சம், அப்படிப்பட்ட உறவு அசிங்கப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. ஏன் எந்த இடத்துல அது அசிங்கப்படுத்தப்படுது தெரியுங்களா? விபச்சாரத்துக்காக, வேசித்தனத்துக்காக, சரீர சிற்றின்பத்திற்காக, பணத்துக்காக, பொருளுக்காக, தன் சரீரத்தை விற்பனை செய்கிற ஆணுக்காக, பெண்ணுக்காக அந்த மஞ்சம் பயன்படுத்தப்படுமானால் அவர்கள் தேவனால் நியாயம் தீர்க்கப்படுவார். அந்த மஞ்சம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அருமையா இந்த விவாகத்திலே இணைக்கப்பட்டவர்கள் தன் உறவை அந்த இடத்துல ஒரு அற்புதமான புனிதமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய இடம் அது. அதுல பணத்துக்காகவோ, சரீர ஆசைக்காகவோ, சரீர இச்சைக்காகவோ, பொருளுக்காகவோ, வேற எந்த எண்ணங்களுக்காகவோ, வேற எந்த செயலுக்காகவோ அந்த மஞ்சம் தீட்டுப்படுமானால் அதை யார் தீட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். அன்பானவர்களே, அற்புதமான ஒரு விஷயம். ஒரு கணவன் மனைவி திருமண பந்தத்திலே, பரிசுத்த விவாகத்திலே அவர்கள் இணைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்குத்தான் அந்த மஞ்சம் புனிதமானதா இருக்கும். இது கனமுள்ளது, இது மதிக்கத்தக்கது. இந்த உறவு என்பது மற்றவர்களால் போற்றத்தக்கது. இந்த உறவை அசுசிப்படுத்துபவர்கள், அசுத்தப்படுத்துகிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள் தேவனால் நியாயம் தீர்க்கப்படுவார். அன்பானவர்களே, திருமண பந்தம், கணவன் மனைவி உறவு என்பது கனமுள்ளது, புனிதமானது. அதை ஒரு நாளும் நம்ம அவமானப்படுத்தக்கூடாது, ஒரு நாளும் அசுசிப்படுத்தக்கூடாது, ஒரு நாளும் அதை சுய இன்பத்துக்காகவோ அல்லது பணத்துக்காகவோ அல்லது வேசித்தனத்துக்காகவோ அல்லது விபச்சாரத்திற்காகவோ அல்லது கள்ள தொடர்புகளுக்காகவோ அந்த மஞ்சத்தை நாம் தீட்டுப்படுத்தினால் தேவன் நியாயம் தீர்ப்பார். இந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், மனுஷிக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். கணவன் மனைவி உறவுங்கிறது புனிதமானதுங்கிறதை உணரணும். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, ஒருவரை ஒருவர் உயர்த்தி கொடுக்கிற மனப்பான்மை, உறவுகளை இழுத்து பிடிக்கிற ஒரு அன்பு, எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் அது கனமுள்ள பாத்திரம், ஒரு கனமுள்ள உறவு, ஒரு கனமுள்ள விசேஷம், ஒரு கனமுள்ள விழா. அன்பானவர்களே, விவாகம் எப்படிப்பட்டது? விவாகம் கனவீனமானதல்ல, கனமுள்ளது அப்படிங்கிறத நம்ம உணரணும். உணர்வீங்களா? உணரணும். ஆண்டவர்கிட்ட கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு இந்த நேரத்திற்காக நன்றி. திருமண பந்தம் என்பது, விவாகம் என்பது எவ்வளவு கனமுள்ள ஒரு காரியம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். விவாக மஞ்சம் என்பது எவ்வளவு புனிதமானது என்பதையும் நாங்கள் உணர்கிறோம். ஒருவேளை எங்களுக்குள்ளே தப்பான எண்ணங்களோ தப்பான செயல்களோ இருக்குமானால் கர்த்தர் எங்களை மன்னித்துக் கொள்ளும். நாங்கள் இது முதல் விவாகமும் விவாக மஞ்சமும் கர்த்தரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து அதன்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொடர நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன்.